Hi friends, welcome to Upsavate Tamil. இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 35வது டெஸ்ட்டு. இதுவரை ஜிகேல 34 டெஸ்ட்டும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் டு டெஸ்ட் கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேண்டுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்குரிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வளர்வீத வரி விதிப்புக்கு எடுத்துக்காட்டு எது? கீழே இருக்க அந்த 4 ஆப்ஷனில் எது வந்து வளர்வீத வரி விதிப்பில் வந்து அடங்கும்? ஆன்சர் ஏ, வருமான வரி. ரெண்டாவது கொஸ்டின், இந்தியாவில் முதலாக தனி வருமானத்தை பற்றி கூறியவர் யார்? இந்தியாவில் முதலாக தனி வருமானத்தை பற்றி கூறியவர் யார்? ஆன்சர் சி, தாதாபாய் நவ்ரோஜி. தேர்டு கொஸ்டின், ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைகளுக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடு, அதாவது பண்டங்கள் பிளஸ் பணிகளின் மொத்த மதிப்பு எது? எவ்வாறு அழைக்கப்படுது? ஆன்சர் ஏ, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. நாலாவது கொஸ்டின், பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மனிடம் தோற்ற பாண்டிய மன்னன் யார்? பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மனிடம் தோற்ற பாண்டிய மன்னன் யார்? ஆன்சர் ஸ்ரீமார ஸ்ரீவல்லவர். அஞ்சாவது கொஸ்டின், ஆங்கிலேயர் வருகைக்கு முன் இந்தியாவில் கல்வி முறை எந்த மொழியில் இருந்தது? ஆங்கிலேயரின் வருகைக்கு முன்னர் இந்தியாவில் கல்வி முறை எந்த மொழியில் இருந்தது? ஆன்சர் பி, சமஸ்கிருதம். ஆறாவது கொஸ்டின், மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் யார்? மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பி, வில்லியம் டிக்பை. ஏழாவது கொஸ்டின், முழுமையான சுதந்திரம் அடைவது என்பதை குறிக்கோளாக காங்கிரஸ் கட்சி எந்த மாநாட்டில் வந்து அறிவித்தது? முழுமையான சுதந்திரம் அடைவது என்பதை குறிக்கோளாக காங்கிரஸ் கட்சி எந்த மாநாட்டில் வந்து அறிவித்தது? ஆன்சர் ஏ, லாகூர் மாநாடு. எட்டாவது கொஸ்டின், புரட்சி என்பது வெறும் குண்டு எறிதல், கை துப்பாக்கியால் சுடுவது அல்ல. புரட்சி என்பது மனித குலத்தில் பிரிக்க முடியாத உரிமை என்று யாரால் கூறப்பட்டது? ஆன்சர் ஏ, பகத்சிங். நைன்த் கொஸ்டின், இந்திய குடியரசு இராணுவம் யாரால் நிறுவப்பட்டது? இந்திய குடியரசு இராணுவம் யாரால் நிறுவப்பட்டது? ஆன்சர் பி, சூர்யா சென். 10வது கொஸ்டின், பொது உடைமை கட்சி மாநாட்டிற்கு தமிழ்நாட்டில் இருந்து கலந்து கொண்டவர் யார்? பொது உடைமை கட்சி மாநாட்டில் தமிழ்நாட்டில் இருந்து கலந்து கொண்டவர் யார்? ஆன்சர் சிங்காரவேலர். 11வது கொஸ்டின், 1921ஆம் ஆண்டு இந்துக்களின் முதல் அகில இந்திய மாநாடு எங்கு நடைபெற்றது? 1921ஆம் ஆண்டு இந்துக்களின் முதல் அகில இந்திய மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஏ, ஹரித்வார். 12வது கொஸ்டின், பாகிஸ்தான் கோரிக்கையை முதலில் கூறியவர் யார்? பாகிஸ்தான் கோரிக்கையை முதலில் கூறியவர் யார்? ஆன்சர் டி, முகமது இக்பால். 13வது கொஸ்டின், விதைகள் எத்தனை ஆண்டுகள் வரை உயிரோடு இருக்கும்? விதைகள் எத்தனை ஆண்டுகள் வரை உயிரோடு இருக்கும்? ஆன்சர் 100லிருந்து 1000 ஆண்டுகள் வரை. 14வது கொஸ்டின், வேம்பு விதையில் இருந்து பெறப்படும் சேர்மத்தின் பெயர் என்ன? வேம்பு விதையில் இருந்து பெறப்படும் சேர்மத்தின் பெயர் என்ன? ஆன்சர் அசாடிராக்டின். 15, ஓரலகு கூலும் என்பது தோராயமாக எவ்வளவு புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களுக்கு சமமாகும்? ஓரலகு கூலும் என்பது தோராயமாக எவ்வளவு புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களுக்கு சமமாகும்? ஆன்சர் பி, 6.242 × 1018 எலக்ட்ரான்களுக்கு சமம். 16, ஒரு சுற்றில் அம்மீட்டரானது எந்த இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும்? ஒரு சுற்றில் அம்மீட்டரானது எந்த இணைப்பில் இணைக்கப்பட்டால் எவ்வாறு அழைக்கப்படுது? ஆன்சர் தொடர் இணைப்பு. 17, ஒரு மைக்ரோ ஆம்பியர் என்பது என்ன? ஒரு மைக்ரோ ஆம்பியர் என்பது எந்த அளவு? ஆன்சர் 10⁻⁻6 ஆம்பியர். 18,
இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்கள் படை பிரிவுக்கு தலைமை வகித்தவர் யார்? இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்கள் படை பிரிவிற்கு தலைமை வகித்தவர் யார்? ஆன்சர் சி, லட்சுமி. 19வது கொஸ்டின். ஆந்திர மாநிலம் மொழிவாரி மாநிலமாக பிரிப்பதற்கு முதலில் கோரிக்கை வைத்தவர் யார்? ஆந்திர மாநிலம் மொழிவாரி மாநிலமாக பிரிப்பதற்கு முதலில் கோரிக்கை வைத்தவர் யார்? ஆன்சர் பட்டாபி சீதாராமையா. 20வது கொஸ்டின். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது? இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது? ஆன்சர் ஏ, 1941ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பிரிக்கப்பட்டது. 21. அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? ஆன்சர் ஏ, டி, 1946 டிசம்பர் 9 நடந்தது. 22. சுதேச அரசுகளை இந்தியாவோடு இணைக்கும் பொறுப்பை செய்தவர் அப்போதைய உள்துறை அமைச்சராகவும் மாநில நிர்வாகங்களுக்கான அமைச்சராகவும் இருந்தவர் யார்? ஆன்சர் ஏ, சர்தார் வல்லபாய் பட்டேல். 23. திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் ஒரு எந்த சமயத்தை சேர்ந்தவர் என நம்பப்படுகிறது? ஆன்சர் ஏ, சமண சமயம். 24. சித்தன வாசலில் ஒரு முனையில் இயற்கையாக அமைந்த குகையினுடைய பெயர் என்ன? ஆன்சர் டி, ஏழடி பட்டம். 25. சைவமும் வைணவமும் இணைந்து கொண்டாடும் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய திருவிழா எது? ஆன்சர் டி, மதுரை சித்திரை திருவிழா. 26. கூற்று 1. திசைகளை ஆடையாக அணிந்த சமண பிரிவினர் திகம்பரர். வெண்ணிற ஆடை அணிந்த சமண பிரிவினர் ஸ்வேதாம்பரர். இதில் எது சரி? ஆன்சர் ரெண்டுமே சரி. 27. தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்த தொழில்நுட்ப முன்னோடி சாதனம் எது? ஆன்சர் ஒளி வரைவி. 28. செல்சியஸ் அலகானது வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செல்சியஸ் அலகானது வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் டி, சென்டிகிரேட். 29. பாதரசத்தின் அதிக கொதிநிலை எவ்வளவு? பாதரசத்தின் அதிக கொதிநிலை 357 டிகிரி செல்சியஸ். 30. தொழிற்சாலைகளில் வெப்பநிலையினை அளக்க பயன்படுவது எது? தொழிற்சாலைகளில் வெப்பநிலையினை அளக்க பயன்படும் கருவி எது? ஆன்சர் ஏ, ஆய்வக வெப்பநிலைமானி. இந்த வீடியோவில் ஜிகே டெஸ்ட் கொஷின்ஸ் தான் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்த்தது 35வது டெஸ்ட்டு. ஸோ ப்ரீவியஸாக 34 டெஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நாள் பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு கம்மியாக இருக்குது, ஒரு மாதம் தான் இருக்குது. ஸோ இந்த டயத்தில் நீங்கள் புதுசாக படிக்கிறத காட்டிலும் ஆல்ரெடி படித்ததை ரிவிஷன் பண்ணுறது, டெஸ்ட் எழுதி பார்க்குறது, ஸோ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் படித்தது கண்டிப்பாக மறக்காது, கன்ஃபியூஸ் ஆகாமையும் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இன்னிலேருந்து நம்ம டாப் 7 தமிழில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ரிவிஷன் வீடியோஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதுமாதிரி கொடுக்குற டெஸ்ட் வீடியோஸும் தொடர்ந்து அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.